வாங்க, பேஷண்ட்னு ஒருத்தர் இருந்தாதான் டாக்டருக்கு வேலை, ஸ்டூடெண்ட்னு ஒருத்தர் இருந்தாதான் டீச்சருக்கு வேலை, அது போல திருடன்னு ஒருத்தர் இருந்தாதான் போலீஸ்க்கு வேலை. சோ இனி நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ரொம்ப அழுத்துற, ரொம்ப டர்ரா இருக்குங்க. வழக்கம் போல ரெண்டு கதை சொல்லிட்டு அப்படியே ஓடி. நம்ம திருடர் ஒருத்தர் திருடி பல நாள் ஆனதுனால அவர் கையில கொஞ்சம் அரிக்க ஆரம்பிச்சு. சரி, அந்த அரிப்பை எப்படியா நிப்பாட்டணும்னு சொல்லி ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள போறாரு. போனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நெகலா போட்டு பார்த்தாலே திருடன்னு சொல்லி தோன்ற மாரி இருக்கிறாங்க. அப்படியே திருடர் என்ன பண்றாரு, சின்ன சின்ன பொருளா அப்படியே அபேஸ் பண்ண போறாரு. அப்படியே போயினே இருக்கும் போது எதர்ச்சியா ஒரு ரூம்குள்ள போயிடுறாரு. அந்த ரூம்குள்ள போனா அங்க கல்யாணத்துக்கு தேவையான எல்லா சீர்வரிசையும் அது உள்ள இருக்குது. ஓகேடா காட்டுப்பூச்சி விட்டுறாதரான்னு சொல்லி இதுக்கு எல்லாத்தையும் அபேஸ் பண்ணி ஒரு மூட்டையை கட்டுறாரு. மூட்டையை கட்டி எடுத்துட்டு ஓடிடலான்ட்டு வெளில வரும்போது எல்லாரும் பார்த்துட்டு அவர் துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சரி விட்டுறாதரா காட்டுப்பூச்சின்னு சொல்லி நல்லா ஒரே ஓட்டமா ஓடி அப்படியே போய் ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கிறாரு. எப்படியாவது இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும்னா அந்த காம்பவுண்ட தாண்டி தான் சொல்லி ஒரே ஜம்ப்ல அந்த சைடு போய் நின்னுறாரு. நின்னு அவர் திரும்பி பார்த்தா, வாங்க சம்பந்திங்களா, வாங்க வந்து மாப்பிள்ளை வீட்டை சுத்தி பாருங்க. நம்ம ஹஸ்பண்ட் ஒருத்தர் ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்கூட்டர் எடுத்து வந்து வீட்டுல நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு ஒய்ஃப் கண்ணை மூடின்னு வீட்டுக்கு வெளியில எடுத்து பார்த்தா சர்ப்ரைஸ் ஆனது ஒய்ஃப் இல்ல, நம்ம ஹஸ்பண்ட். ஏன்னு பார்த்தா அங்க ஸ்கூட்டரே காணாம். என்னடா இது ஸ்கூட்டரை காணான்னு சொல்லிட்டு அவர் அதிர்ச்சியில ஒரு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஸ்கூட்டர் பார்க் பண்ண இடத்துல இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா அதுன்ட்டு கிட்ட போய் பார்த்தா சர்ப்ரைஸ்னு ஒரு லெட்டர் இருந்தது. அதை பிரிச்சு படிச்சு பார்ப்போம்ட்டு படிச்சா, நான் திருடன் இல்லை, திருடுறது என் தொழில் இல்லை, என் அத்தியும் பேர் பாத்ரூம் உழைக்கி வந்ததுனால அவசரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி எடுத்துன்னு போயிட்டேன், சாரி என்னை மன்னிச்சுக்குங்க, இருந்தாலும் திருட்டு தான், கண்ணும் கொள்ளையடித்தாலும் இப்போ ஒரு படம் வந்தது, அந்த படத்துக்கு 3 டிக்கெட் எனக்காக வாங்கி வச்சிருந்தேன், அந்த டிக்கெட்டை என்னோட அன்பளிப்பா நீங்க வச்சு அதை பார்த்துட்டு வந்துடணும். அதை படிச்சு நம்ம ஹஸ்பண்ட் என்னடா அவன் இவ்வளவு நல்லவனா இருக்கான்னு சொல்லி இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. அடுத்த நாள் அந்த படத்துக்கு போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா திரும்பியும் சர்ப்ரைஸ்னு ஒரு லெட்டர் வீட்டுக்கு வெளியில இருந்து அதை திரும்பி அவர் எடுத்து படிச்சு பார்த்தா, வணக்கம், நான் தான், நீங்க வீட்டுல இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால உங்க ஆத்துல இருக்க பொருட்கள் எல்லாம் பத்திரமா என் ஆத்துக்கு மாத்திக்கினேன், நன்றி, மன்னிச்சுக்கங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா, நாசமா போற நண்டு மண்டக்காரா. So the moral of the story is, நான் சொல்லல, நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே.